ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போட்ட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆல்வேஸ் வெல்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரயில்வே துறை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த ரயில்வே துறையில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ ஒரு ஹீட், அதாவது ஒரு தண்டவாளத்தில் ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹீட்டு, அந்த வெயிலுக்கு உடம்புல வந்து ஏதாவது ஒரு ஸ்கின் இஷ்யூஸ் வரும். இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணுறதுனா அடிக்கடி வந்து ஏதாவது ரயில்வே டாக்டர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு மருந்து, இந்த ஆயின்மெண்ட் அந்த மாதிரி போடுறதாவே இருந்து அப்போ சரியாக போகும். திரும்ப வந்து இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் யோசித்தப்போ தான் அவர் கண்டுபிடிச்சது தான் ஒரு சோப்பு. அந்த சோப்பு யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை மாதிரி திரும்ப அவங்களுக்கு ரிப்பீட்டடாக, அதாவது ஆயின்மெண்ட்ஸ் போடுறப்போ ரிப்பீட்டடாக வந்த இஷ்யூஸ் வந்து ஸ்கின் இஷ்யூஸ், அந்த சோப் யூஸ் பண்ணதுக்கப்புறம், அந்த சோப்போட பயன்பாட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி வரவே இல்லை. ஸோ என்ன ஆச்சுன்னா, அந்த அவர் டாக்டர் கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த ரயில்வே டாக்டர், அந்த சோப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பித்து என்னென்னா எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சோப்பு ரயில்வே துறையில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லா மக்களுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தது. அது என்ன சோப்புன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் அந்த சோப்பை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு ஆயுர்வேதிக் சோப். அந்த சோப்பு பேர் மெடிமிக்ஸ். அதாவது தனியாக ரயில்வே துறைக்குன்ட்டு அந்த ஊழியர்களுக்காக கண்டுபிடிச்ச சோப்பு இன்றைக்கி உலகத்துலன்னு கூட சொல்லலாம், உலகத்துலன்னு இல்லை, நம்ம இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். உங்களோட சப்போர்ட்டில் எனக்கு தேவை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.